வணக்கம் மக்களே. நேத்து திருப்பரங்குன்றம் தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க அப்படின்ற வீடியோ நம்ம தெளிவா பார்த்தோம். அதுல ஏடிஎம்கே கொஞ்சம் லீடிங்ல இருந்தாங்க. ஸோ இது அந்த தொகுதியினுடைய தற்போதைய நிலைமை 2026 தேர்தலுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தோம். அந்த காணொளிய பார்க்காதவங்க மேல நான் குடுக்குறேன். அத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு வீடியோல மதுரை கிழக்கு தொகுதி. நெறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த மதுரை கிழக்குனாலே ஒண்ணு ஏடிஎம்கே இல்ல அப்படின்னா டிஎம்கே. காலங்காலமா இதானே நடக்குது. ஒண்ணு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த ஆர்.பி. உதயகுமார், ராஜன் செல்லப்பா இப்படி ஆளுக அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருவாங்க. இல்ல அப்படின்னா டிஎம்கேல இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள், அப்புறம் இவரு தளபதி, பிடிஆர் இந்த மாரி ஆளுகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த 2 பேர் தான் மாத்தி மாத்தி அந்த தொகுதியில வரப்போறாங்க. இதுல என்ன தம்பி கருத்து கணிப்பு எடுக்க போற அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா நாம ஒரு 1000 பேர்கிட்ட சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணியிருக்கோம். 1000 பேர்கிட்ட போயி நீங்க 2026 தேர்தல்ல உங்க தொகுதியில யார் எம்எல்ஏவா வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு வந்த ரிப்போர்ட் கொஞ்சம் ஷாக்கிங்காவே இருந்துச்சு. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்றத நம்ம தெளிவா இப்ப பார்த்துடலாம். ஸோ நாம கேட்ட கேள்விக்கு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய நம்ம அந்த 1000 பேர்கிட்ட போய் பேசணும்னு சொன்னேன்ல, அந்த 1000 பேர்ல 38% பேர் அதிமுகவை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஷாக்கிங்காவே இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த தொகுதியில தளபதி அவர்கள் நெறைய பேர பழகி வைக்கிறாரு. பிடிஆர் அவர்களுக்கு அந்த இடத்துல நல்ல செல்வாக்கு இருக்கு. மினிஸ்டர் மூர்த்திய பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அந்த தொகுதியில வேற யாருக்குமே இருக்காது. அப்படி இருந்தும் டிஎம்கேல இவ்வளவு சப்போர்ட் இருந்துமே, அதிமுகவ தான் மக்கள் அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர்ல 380 பேர், அதாவது 38% அதிமுகவுடைய எம்எல்ஏ எங்களுக்கு வந்தா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோன்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2வது யார் வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாரும் நினைப்பீங்க டிஎம்கே தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. டிவிகே வந்திருக்காங்க. 30% மக்கள் விஜய் அவர்கள நம்பி நாங்க விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எங்க தொகுதிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து அப்படின்ற மாரி பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மதுரை கிழக்குல ஏன் விஜயே போட்டியிடக்கூடாது அப்படின்ட்டுலாம் நெறைய பேர் எங்ககிட்ட பேசினாங்க. இதுவும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, மதுரை மாநாட்டுல விஜய் அவர்கள் மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு சொன்னார்ல. அதனாலேயே அந்த தொகுதி மக்கள் விஜய் அவர்கள் நம்ம தொகுதியில போட்டி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 பேரு. நம்ம 1000 பேர்ட்ட கேட்டோம். அதுல 300 பேர் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வாக்கு அதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 3வது இடத்துல தான் டிஎம்கே வராங்க. கிட்டத்தட்ட 16.1% 161 பேரு. இந்த 16.1% மக்கள் என்ன சொல்லி டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அ டிஎம்கே இதுவரைக்கும் இந்த தொகுதியில அவங்கள வச்சு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சில அலிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. நாங்க ஏத்துக்கிறோம். ஆனாலும் மத்த கட்சியே நாங்க வர்றத விட டிஎம்கே இருந்தா நல்லாருக்கும் அப்படின்ட்டு இந்த 16.1% மக்கள் நம்மகிட்ட சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே 38, 2வது இடத்துல டிவிகே 30%, 3வது இடத்துல டிஎம்கே 16.1%, 4வது இடத்துல வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி வந்திருக்காங்க. 6% வாக்கு. அதாவது 6% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 6%னா 60 பேர். 1000 பேர்ல 60 பேர் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இப்போ செல்வம் அப்படின்ற ஒரு வேட்பாளர் சீமான் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சிய பொறுத்தவரைக்கும் இந்த 6% வாக்கு அப்படின்றது அந்த தொகுதியில கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, அந்த பகுதியில இவங்க நெறைய பிரச்சாரங்கள் நடத்தியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி. இருந்தாலும் அவர்களுக்கு 6% வாக்குகள் மட்டும் தான் மக்கள் போடுவோம் அப்படின்ற மாரி அவங்களுடைய ஆதரவ தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றது 9.9% அதாவது 9.9% இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியது 9.9% எங்களுக்கு கருத்து இல்ல அப்படின்ற மாரியான ஒரு கருத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியினுடைய ரிப்போர்ட் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏடிஎம்கே 38% அதை ஏத்துக்கொள்ளலாம். ஆனா டிவிகேக்கு 30% அப்படின்றது டிஎம்கேவுடைய செயல்பாட நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது. அந்த அளவுக்கு மோசமா அவர்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு அப்படின்றது தெளிவா காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே, 2வது டிவிகே, 3வது டிஎம்கே, 4வது இடத்துல டிவிகே வராங்க. ஸோ இந்த தொகுதியினுடைய நிலைப்பாடு 2026 தேர்தலுக்கான நிலைப்பாடு இதுதான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, இது உண்மையா இல்லாட்டி இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். இந்த தொகுதியைச் சேர்ந்தவங்க யாராச்சும் இந்த காணொளிய பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம இந்த தொகுதியில நம்மளுடைய கருத்து கணிப்பு சரிதானா? இல்லாட்டி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்கு அப்படின்றதையுமே நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.